விண்ணக வல்லமையால் நிரப்பப்பட்டு தன் மணவாளராம் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரமாணிக்கும் உள்ளவராக இறுதி வரை நீத்திருக்கவும் தன் அர்ப்பண வாக்குறுதிகளை கடைபிடிக்கவும் பரிசுத்த உள்ளத்தோடு பணியாற்றவும் வேண்டிய வரங்களை புரியுமாறு உங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். தான் என்றும் இறைவனுக்கு விசுவாசம் உள்ளவராக இருக்க எடுத்த சம்மதத்தின் அடையாளமாக கையெழுத்திடுகிறார். அதன் பின் இறைப்பணி முதல்வரும் மாநில தலைவியும் கையொப்பமிடுகின்றனர். இந்த மோதிரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் இது உமது மணமகனாகிய நித்திய வேதன் கிறிஸ்துவோடு நீர் செய்யும் உடன்படிக்கையின் அடையாளம். ஆகவே முடிவில்லா மகிழ்ச்சி அளிக்கும் திருமண விருந்துக்கு வந்து சேரும்படி உமது உண்மை விசுவாசத்தை கட்டி காப்பீராக. ஆமென். இறை திட்டத்திற்கு ஏற்ப திருச்சபைக்கு பணிபுரிந்து அவரது அன்பை அனைவருக்கும், சிறப்பாக பெண்களுக்கும் ஏழைகளுக்கும் வெளிப்படுத்த அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோமாக. இறைவா, உமக்கு நன்றி. கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். அவர் மீண்டும் வருவார் காத்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பணியில் எங்களை உனக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு திறந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கனிமறியாள், நம்முடைய புனித அப்போஸ்தலர், வேத சாட்சிகள் மற்றும் புனித அனைவரோடும் எங்களை ஓடுவர் வாக்குறுதி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று நன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திருச்சபை மரியாதையே எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அந்தோஸ், இறைவா உம்மடியார் பரட்சோதரி கிரேஸ் பால் நற்செய்தி வாழ்க்கை நெறிக்கும் சகோதர அன்புக்கும் சார்ந்து பகிர்ந்து கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர்.
பாங்கு என்று என் மனம் ஆண்டவரின் பேருவதை கொள்கின்றது. ஆம், தாயின் கருவில் உருவாகும் முன்பே என்னை தேர்ந்தெடுத்து அவர் பணிக்காக என்னை திருநிலைப்படுத்தி நித்திய அன்பிற்கு நிரந்தரமாய் பணி செய்ய என்னை அழைத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு என் வாழ்வையை அர்ப்பணித்து நன்றியாக சமர்ப்பிக்கின்றேன். மேலும் ஆயுளோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்றி இறைவனின் அருளை பெற்றுணர நற்செய்தியை வாழ்வாக்க ஜெபிக்க என் அன்பு மறை மாவட்ட முதன்மை குரு அருட்தந்தை ஞான பிரகாசம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை நன்றி கூறுகின்றேன் என்ற நன்றி உணர்வோடு இறைவன் என்னை கருவறையில் உருக்கொடுத்த நாள் முதல் இந்நாள் வரை தங்கள் வாழ்வை தியாகமாக்கி இறை அன்பில் வளர்த்து இறை பணிக்கென என்னை அர்ப்பணித்த எம் அன்பு பாசமிகு பெற்றோருக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சிரம் தாழ்த்தி நன்றி கூறி பெருமிதம் கொள்கின்றேன். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பார்க்க அனைத்திற்கும் மேலாக இறைமகனாம் இயேசுவை என் ஆன்ம மனவாளனாக அனுபவித்து என் வாழ்வை அவருக்கே அர்ப்பணிக்க தங்களது வாழ்வாலும் வழிகாட்டுதலாலும் உந்துதலை தந்து என்னை உருவாக்கிய அனைத்து நிலை ஃபார்மேட்டர்ஸ் சிஸ்டர் பிரான்சினா ரோஸ், சிஸ்டர் மேரி ஹெலன், சிஸ்டர் சிசிலி செபாஸ்டின், சிஸ்டர் செபஸ்டினா பிரான்சிஸ் மற்றும் சிஸ்டர் சுமன் லூயிசா அனைவருக்கும் என் அன்பு கலந்த நன்றிகளை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். அன்பு தந்தையே இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவால் வழிநடத்தப்பட்டு தங்களையே இன்று முழுமையாக அர்ப்பணிக்கும் எம் சகோதரிக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏழைகள், கைவிடப்பட்டோர் மற்றும் பெண்கள் மீதான இவரின் அன்பு நாளுக்கு நாள் வலுப்பெற உமது ஆவியானவரை இவர் மேல் பொழிந்தருளும். இவருடைய அர்ப்பண வாழ்வு திருச்சபையின் வளர்ச்சியிலும் உமக்கு மகிமை சேர்ப்பதில் நிறைவடைவதாக எங்கள் ஆண்டவராகிய இறைவனோடு இணைந்து வாழவும் அவரது அன்புக்கு உண்மையான சாட்சியாக என்றும் வாழவும் தேவையான வரத்தை ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு அருள்வாராக. Thank you.
அதெல்லாம் okay. நீங்க திரும்பி